வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பென்ஸ் படத்தில் நம்ம வில்லனுக்கான ஒரு வீடியோவையும் அதே மாதிரி கேரக்டருக்கான அவரோட நேமையும் வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த படத்தில் யார் வில்லனாக நடிக்கிறா, இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக தான் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனோட கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பென்ஸ் வந்து நம்மளோட பாக்யராஜ் கண்ணன் டைரக்ஷனில் நம்மளோட லாரன்ஸ் மாஸ்டர் வந்து லீட் ரோலில் ப்ளே பண்ணுறாங்க. இந்த படத்தில் வந்து நம்ம சாய் அபேகர்ன்ற அந்த மியூசிக் டைரக்டர் வந்து மியூசிக் பண்ணுறாங்க. இப்போ இந்த படத்தில் வந்து வில்லனுக்கான ஒரு கேரக்டர் போஸ்டர் வீடியோ வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் வந்து வில்லனாக நம்ம லிவின் பாலி அவர்கள் நடிக்கிறாங்க. இதுலேயே நேற்றே வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, இந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய வில்லனுக்கான ஒரு வேறு லெவல் அனௌன்ஸ்மெண்ட் வெயிட் பண்ணிகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. இந்த அனௌன்ஸ்மெண்ட் பக்காவான மாசாக இருக்குது. குறிப்பாக வால்டர்னு ஒரு கதாபாத்திரத்தில் நம்ம நிவின் பாலி இந்த படத்தில் நடிக்க போகிறாங்க. குறிப்பாக இந்த படத்தில் அவர் டூயல் ரோலில் நடிக்க வந்து வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. குறிப்பாக நம்ம வந்து எல்சியூவில் நிறைய கேரக்டர்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் ரோலக்ஸ்க்கு வந்து ஸ்கார்பியனோ, லியோவுக்கு வந்து அந்த சிங்கத்தையும், அதே மாதிரி இப்போ நம்ம இந்த கேரக்டருக்கு வந்து மீனையும் காமிக்கிறாங்க. இந்த படத்தில் அவரோட அந்த சின்னம் வந்து மீனாக இருக்குது. அந்த மீனும் பார்த்திங்கன்னா 2 மீனாக வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் இந்த படத்தில் அவருக்கு வந்து ஒரு டூயல் ரோல் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக வந்து யாரையா அடித்து துவைச்சிட்டு சுத்தியலோடு வந்து நீங்கள் வந்து பென்ஸுன்னு அதை சொன்னதுக்கப்புறம் இப்போ யார் எதிர்க்கிறான்னு பார்த்தா வால்டர்னு அவரை சொல்கிற அந்த வீடியோ பக்காவான வீடியோவாக இருக்குது. குறிப்பாக அவர் சேரில் உட்கார்ற அந்த ஸ்டைலே வேறு லெவலில் இருக்குது. எனக்கு நிவின் பாலியை ரொம்பவே பிடிக்கும். குறிப்பாக வந்து அவர் வந்து பிரேமம்லேருந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். இப்போ இந்த படத்தில் அவரோட வில்லனிசம் வேறு லெவல் பீக்குக்கு போயிடுச்சு. அந்தளவுக்கு இந்த இப்போ வீடியோலேயே இருக்குது. இப்போ இந்த படம் வந்து எல்சியூக்குள்ளே வருது நமக்கு நல்லாவே தெரியும். அதனால் பவர்ஃபுல்லான ஒரு வில்லன் கதாபாத்திரம் இவருக்கு கொடுத்துருக்காங்க. இந்த படத்தை எப்படி லிங்க் பண்ண போகிறாங்கன்றது இன்னும் கண்டிப்பாக தெரியல. கண்டிப்பாக இந்த படத்துக்கு இப்போ வந்து ஹைப் வேறு லெவலில் இன்க்ரீஸ் ஆக போகுது. இந்த படத்தை நம்ம லோகேஷ் கனகராஜ் தான் ப்ரொடியூஸ் பண்ண போகிறாரு. இந்த படத்துக்கு வந்து என்ன மாதிரியெல்லாம் எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது, பாசிட்டிவ் ரிவ்யூஸ் எப்படிலாம் வரப்போகுது நம்ம வெயிட் பண்ணி ஒன்று ஒன்றா பார்ப்போம். நீங்கள் சொல்லுங்கள், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தோணுச்சு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை லைக் பண்ணுங்கள். சேனல் புதுசாக தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.